ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டார்கெட் 2க்கான வாரம் இது. வர சண்டே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 13 டார்கெட் 2 சிலபஸ் வந்து என்னென்ன சிலபஸ் டெஸ்ட் இருக்க போது கொஷின் பேப்பரில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் 1க்கான டெஸ்ட் கொஷின் பேப்பர் கொடுத்துட்டோம். அக்டோபர் 6 வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் 1க்கான டெஸ்ட்டு. அந்த கொஷின் பேப்பர் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், தென் பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள். அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போட்டு பாருங்கள். இந்த டீட்டெயிலாம் எனக்கு தெரியாது, புதுசாக நான் பார்க்குறேன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் ஆகிக்குங்க. அதில் 120 டேஸ் ஸ்டடி பிளான்னு ஒன்று இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் மண்டே வீக்லி வந்து மண்டே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் கொடுத்துருவேன். அந்த வீக்கெண்ட் சண்டே வந்து டெஸ்ட் இருக்கும். மண்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரத்துக்கான சிலபஸும் வந்து வீடியோவாக வந்துடும். அதுவும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 120 டேஸ் ஸ்டடி பிளானை நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரம் வந்து என்ன சிலபஸ் இருக்க போகுது, சண்டே அக்டோபர் 13 டெஸ்ட்டுக்கு வந்து என்ன சிலபஸ் இருக்க போகுதுன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வாரன்றது உங்களுக்கு தெரியும். எடுத்தோடனே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? தமிழில் வந்து இந்த வாரம் என்ன பண்ண போகிறோம், 6th ஓல்டு புக் தமிழ் ஃபுல்லாமே இயல் வந்து பார்த்திங்கன்னா 1 to 9 ஃபுல்லாமே என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் பண்ண போகிறோம். இதற்கான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வரும். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இதற்கான சிலபஸ் மெட்டீரியல் எல்லாமே டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருவேன். 6th ஓல்டு புக் தமிழ், தென் பாலிட்டி, சயின்ஸ்க்கு எல்லாமே வந்து மெட்டீரியல் வந்து டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி புக் எதுவும் என்கிட்ட இல்லை, நான் ஃப்ரெஷ்ஷரு நியூ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு புக்கை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். புக்கு கலெக்ட் பண்ண முடியலன்னா ஆன்லைனில் நிறைய இருக்குது, ஆன்லைனில் போட்டு வாங்கிக்கோங்க. அப்படியும் உங்களால் முடியலன்னா அதோட பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். அது ஜெராக்ஸ் போட்டு வச்சாவது படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் 6th ஓல்டு புக் தமிழ். அடுத்து ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா 9th பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லெசன்ஸ் என்னென்ன பார்த்திங்கன்னா, அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள், மனித உரிமைகள், அரசாங்கங்களின் வகைகள், உள்ளாட்சி அமைப்புகள். இந்த லெசன்ஸ் எல்லாமே அந்த ஜிஎஸ்சில் வந்து டெஸ்ட் கொஷினாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனி வெட்டி மட்டும் இந்த வாரத்துக்கான. சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள். நடப்பு நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த்து பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துட்டேன். டார்கெட் 1க்கும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். இப்போ டார்கெட் 2க்கும் ஆகஸ்ட் மந்த்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். நானே சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதை நான் சொன்னேன் ஆல்ரெடி, நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி ஒன்ஸாவது படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிங்க. அப்போ தான் கரண்ட்டில் என்ன போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கம்ப்ளீட் சிலபஸ் கொடுத்துருக்கேன். தமிழ், ஜிஎஸ்ஸு, மேக்ஸு, சயின்ஸு, நடப்பு நிகழ்வுகள். இது மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க, குரூப் 4ல் கேட்க போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாரம் எல்லா சிலபஸும் நம்ம என்ன பண்ணுவோம், படிச்சுட்டோன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷார்ட் நோட்ஸாக தான் கொடுக்க போகிறோம். தமிழுக்குமே வந்து ஓல்டு புக்குக்கு ஷார்ட் நோட்ஸாக வரும். தென் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் மீன்ஸ் சுருக்கி தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? புக்கில் நம்ம கொடுக்க போகிறது இல்லை. தென் வந்து பாருங்கள், பாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் கிளாஸ் மாதிரி தான் வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கில் ஒன்ஸ் படிச்சுட்டு இந்த கிளாஸை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. கிளாஸ் கவனிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கொஷின்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அந்த கொஷின் மட்டும் நம்ம எடுத்து கொடுப்போம். உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ்க்கு வந்து கிளாஸ் வந்துடும். ஓகேங்களா? ஒரு 25லேருந்து ஒரு 30 கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின் ரெகுலராக குரூப் 4ல் கேட்கக்கூடிய டாபிக் மட்டும் எடுத்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? சயின்ஸ் வந்து உரங்கள், பூச்சிக்கொல்லிகள். லாஸ்ட் வீக் அமிலங்கள், காரங்கள், உப்புகளுக்கு எப்படி வந்து 1 weight கொடுத்தனோ அதுபோல் வந்து இதுக்கும் வந்து 1 weight ஒரு கொஷின்ஸ் வீடியோ வந்துடும். நடப்பு நிகழ்வுகளுக்கு வந்து பிடிஎஃப் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த வாரத்தோட பிளானு. மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருங்க. வீடியோஸை நான் 1 by 1 கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். புதுசாக வந்து நான் பார்க்குறேன் அப்படின்றாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்னென்ன வீடியோ போடுறேனோ உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோஸை பிக் பண்ணி பார்த்துக்கலாம். மறக்காமல் இந்த டெஸ்ட் 120 டேஸ் நான் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது 120 டேஸ் ஸ்டடி பிளானு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் 1ஓட சிலபஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும்னா அதோட கொஷினை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்த்துருங்க. தென் நான் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டார்கெட் 2க்கு மூவ் ஆகலாம். இந்த வீடியோ வந்து நாங்கள் ஒரு 2 week 3 week கழித்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட எல்லா மெட்டீரியலுமே வந்து டெலிகிராம் சேனலில் தான் இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துடுங்க. 120 டேஸும் டெஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் இருக்கும். இதை தவிர்த்து 100 டேஸ் டெஸ்ட்டு பிளான்னு
ஒரு தமிழுக்கு தனியாகவும் ஜிஎஸ்க்கும் 100 days டெஸ்ட் பிளான் தனியாகவும் நம்ம குரூப்பில் வந்து போயிட்டுருக்கு. அதுவும் வந்து பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அந்த சிலபஸில் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.